உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்துழன், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி வர அன்றாடம் நீங்கள் எதிர்நோக்கின்ற தடை, தாமதம், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இன்னல்கள், இடையூறுகள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும். கணபதியினுடைய குறிப்பில் இருந்து விநாயகர் பக்தர்களிலே தலை சிறந்தவர் புருசுண்டி முனிவர். விநாயகரை நோக்கி தவம் இருந்து விநாயகரே நேரடியாக தரிசனம் செய்தவர். இதை நீங்கள் அப்படியே மனதிலே இறக்கி கணபதியை வேண்ட நற்பலனை பெறலாம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம். இன்றைய 25/2/2024 கிழமை ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடம் சோபகிறது. தமிழ் மாதம் மாசி 13வது நாள். இஷ்டி காலம் காரமடை அரங்கநாதர் குதிரை வாகனத்திலே பாரி வேட்டை. திரு செந்தூர் முருகன் கோவை கோணியம்மன் பவன் ஆனைமலை மாசாணி அம்மன் குண்டம் திருவிழா. இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை, பிறகு 10:30 11:30 வரை, 15 அதாவது 3:30 4:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, குளிகை இன்று மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை. இன்றைய திதி பிரதமை இரவு 8:54 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூரம், நள்ளிரவு 1:38 வரை. யோகம் சித்த அமிர்த யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், இன்று கீழ் நோக்கு நார். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திராடம், திருவோணம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மகர ராசியா. யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். உலக பிரசித்தி பெற்ற, பாராட்டை பெற்ற, புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால், அசராமல் அடிக்கும் ராகு கேது இந்த ராசிகளுக்கு யோகத்தை வாரி வழங்குகிறார். ராகு கேது இடமாற்றத்தால் அதிர்ஷ்டத்தை பெறும் ராசிகளை குறித்து இங்கே காண்போம். நவ கிரகங்களில் அசுப கிரகங்களாக விளங்கக்கூடியவர்கள் ராகு மற்றும் கேது. இவர்கள் எப்பொழுதும் பின்னோக்கிய பயணத்திலே இருப்பார்கள். இவர்களை கண்டால் அனைவரும் அச்சப்படுவார். தனக்கென சொந்த ராசிகள் இல்லாத கிரகங்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். சனி பகவானுக்கு பிறகு மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக ராகு மற்றும் கேது விளங்கி வருகிறது. இவர்கள் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல ஏறத்தாழ 18 மாதங்கள் 1.5 வருட காலம் எடுத்துக் கொள்கின்றார். ராகு பகவான் மற்றும் கேது பகவான் இருவரும் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் இறுதியிலே தங்களுடைய இடத்தை மாற்றினார். ராகு பகவான் மீன ராசியிலும் கேது பகவான் கன்னியா ராசியிலும் தற்போது பயணம் செய்து வருகின்றனர். இந்த ஆண்டு முழுவதும் இந்த ராசியில் தான் அவர்கள் பயணம் செய்வார். ராகு மற்றும் கேது பயணத்தால் எந்தெந்த ராசிகள் அதிர்ஷ்டத்தையும் முழுமையாக பெற போகின்றார்கள் என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். முதலிலே மேஷம். ராகு மற்றும் கேது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார்கள். வீட்டிலே மங்களகர காரியங்கள் நடக்கும். பண வரவிற்கு எந்த குறையும் இருக்காது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பயணங்கள் நல்லபடியாக இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ராகு மற்றும் கேது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகின்றார். திடீர் என்று எதிர்பாராத நேரத்தில் பண வரவு இருக்கும். வேலை மற்றும் தொழிலில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் குறையும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும். புதிய முயற்சிகள் கைகூடும். மிதுன ராசி. ராகு மற்றும் கேது நீங்கள் எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக முடித்து கொடுப்பார்கள். வேலை செய்யும் இடத்திலே உயர் அதிகாரிகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குவார். நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறும். வேலை செய்யும் இடத்தில் சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வு கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. அடுத்தது கடகராசி. உங்கள் ராசியிலே ராகு கேது சிறப்பான நிலைமையிலே அமர்ந்திருப்பதால் அதனால் உங்களுக்கு பண வரவில் எந்த குறையும் இருக்காது. எதிரிகளால் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும். குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி தேடி வரும். திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகள் உங்களுக்கு உற்சாகத்தை தந்து எந்த நேரத்திலே உங்களுக்கு நல்ல நேரம், எந்த நேரத்திலே உங்களுக்கு கெட்ட நேரம் என்பதை அறிவித்து உங்கள் வாழ்க்கை பாதையில் நீங்கள் வெற்றிகரமாக நடக்க உதவி செய்யும். இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதியாக
திகழ்கின்ற கடைசி பகுதியாக விளங்குகின்ற 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். முதலிலே மேஷரா, எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள். பெரிய மாணவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுப்பீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் நம்பிக்கையை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள். நினைத்தது நிறைவேறும். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெற்றி பெறுகின்ற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள். நினைத்தது நிறைவேறும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இதுவரை இருந்து வந்த கோபம், டென்ஷன் இதிலும் ஒரு தெளிவு பிறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும். பணப்புழக்கம் கணிசமாக உயரும். தோற்ற பொலிவு கூடும். வியாபாரத்தில் போட்டிகள் குறையும். உத்தியோகத்தால் சக ஊழியர்கள் ஆதாயமும் நன்மையும் நடக்கும். நட்சத்திர பலன். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபம் மறைந்து டென்ஷன் நீங்கி உற்சாகமாக காணப்படும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் கணிசமாக உயரும். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் போட்டிகள் குறையும். லாபங்கள் அதிகரிக்கும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். ஒரே நேரத்தில் 2-3 வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும். உங்களை பற்றி தவறாக சிலர் பேசினாலும் அதற்காக வருத்தப்படாது. வியாபாரத்தில் புது முயற்சிகளை தவிர்க்கும். உத்தியோகத்தில் மற்றவர்கள் குறைகளை கவனம் செலுத்த வேண்டாம். எதிர்பார்ப்புகள் தாமதமாகி முடியும். நட்சத்திர பலன்கள். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை கடினமான பலுவை தரும். ஆனால் கடைசியில் நிம்மதி தரும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது முயற்சிகளை தவிர்க்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் தாமதமாக இருந்தாலும் கடைசியில் நீங்கள் எதிர்பார்த்தபடியே. கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும். சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டின் அன்பு தொல்லை குறையும். வேற்று மதத்தவர் உதவுவார். வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். கனவு நனவா. நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்திலே உங்கள் கை ஓங்கும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிக்கனமாக செலவழித்து சேமிப்பை உயர்த்துவீர். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேற்று மதத்துவர் உதவுவார். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சலை தரலாம். கூட்டு தொழிலே இருப்பவர்களுக்கு கூட்டாளிகளோடு சின்ன சின்ன முரண்பாடுகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் போராடிய ஓரளவு லாபத்தை பெறும்படியாக இருக்கும். உறவினர்களால் மனக்கசப்பு தரும் சம்பவங்கள் நடைபெறும். கூடுமான வரை பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. அலுவலகம் செல்பவர்களுக்கு பணியில் சற்று உற்சாகம் குறையக்கூடும். அதன் காரணமாக அதிகாரிகளுடைய அதிருப்திக்கு ஆளாக நேரிடும். புதிய முதலீடு விஷயத்திலே ஒரு முறைக்கு பல முறை நன்றாக யோசித்து செயல்படும். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கூட்டு தொழிலில் இருந்தால் கூட்டாளிகளோடு சின்ன சின்ன முரண்பாடுகள் வரும். அதை நீங்கள் சமாளித்துதான் ஆகும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் மனக்கசப்பு தரும் சம்பவங்கள் நடைபெறும். அதனால் உஷா. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகம் செல்பவர்களுக்கு பணியிலே சற்று உற்சாகம் குறையக்கூடும். அதனால் நீங்கள் பொறுமையாக இருக்கும். கன்னியா ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும். மகளுக்கு நல்ல வரன் அமையும். புதியவர்கள் அறிமுகம் ஆவார்கள். வாகன பழுதை சரி செய்வீர்கள். புது தொழில் தொடங்குவீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். மகிழ்ச்சியான நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும். மகளுக்கு நல்ல வரன் அமையும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது தொழில் தொடங்குவீர்கள். அதிலே உற்சாகம் அடைவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். மகிழ்ச்சியான நாள். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். சில வேலைகளை உங்கள் பார்வையில் இருந்து முடிப்பது நல்லது. சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும். உத்தியோகத்தில் உங்களை பற்றி வதந்திகள் வரும். காதில் வாங்காதீர்கள். பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நட்சத்திர பலன். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொந்த விஷயங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வந்து சேரும். கவலைப்பட வேண்டும். விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் இது என்பதால் உங்கள் உழைப்பை கூட்டிக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும்.
உடன் பிறந்தவர்கள் பாச மழையை பொழிவார்கள். நெடு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார். வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள். உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். சிறப்பான நாள். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் பாச மழை பொழிவார். அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நெடு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள். உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்குள் வீண் விவாதம் வந்து செல்லும். ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் கரையும். சகோதர வகையிலே மனத்தாங்கள் வந்து நீங்கும். யாருக்கும் சாட்சி கையெழுத்து இட வேண்டாம். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. தடைகளை தாண்டி முன்னேறும். நட்சத்திர பலன். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை குறையக்கூடும். ஜாக்கிரதையாக இருக்கும். போராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆடம்பர செலவுகளால் சேமிப்பு கரை. உஷாராக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாருக்கும் சாட்சி கையெழுத்து இட வேண்டாம். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மௌனியாக இருக்க வேண்டும். பிற விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது. வாகனங்களை இயக்கும் போது கவனமாக இயக்க வேண்டும். கவன சிதறல்கள் கூடாது. திருப்பதி வெங்கடேச பெருமாளை வணங்கி சந்திராஷ்ட தின தீட்சணியை நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று எதிலும் பொறுமையுடன் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஏற்றமான பலன்களை நீங்கள் காண்பீர்கள். குடும்பத்தில் சுபகாரியங்கள் அலைச்சலை தந்தாலும் இறுதியில் எல்லாமே நல்லபடியாக நடந்தேறும். தொழில் வியாபாரத்தில் சிறு சிறு நெருக்கடி வந்தாலும் கூட அதனை சமாளித்து விடுவீர்கள். தொழில் ரீதியாக வளர்ச்சி உண்டு. எனினும் தொழில் அல்லது வியாபாரத்தில் வேலையாட்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். வேலை செய்பவர்கள் இன்று வேலை பளு அதிகரித்து காணப்பட்டாலும் கூட அதற்கான நல்ல பலன்கள் உண்டு. நட்சத்திர பலன். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பெருமையாக இருக்கலாம். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல் தந்தாலும் இறுதியில் எல்லாமே நல்லபடியாக முடியும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக வளர்ச்சி உண்டு. எனினும் தொழில் அல்லது வியாபாரத்தில் வேலையாட்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். மனம் தளர வேண்டாம். மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். இன்று சிலருக்கு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் நன்மை தரும். தொழில் அல்லது வியாபாரத்தில் நெருக்கடிகள் இருந்தாலும் கூட நிச்சயம் அடைய வேண்டிய லாபத்தை நீங்கள் அடைவீர்கள். கூட்டாளிகள் மற்றும் வேலையாட்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். சிலர் தொழில் அல்லது வியாபார ரீதியாக புதிய கிளைகளை திறப்பீர்கள். பொருளாதார நிலை நல்ல திருப்தி தரும் விதத்தில் பெரும்பாலும் இருக்கும். எனினும் அவ்வப்பொழுது திடீர் செலவுகள் வந்து போக இடம் உண்டு. ஆனாலும் அதை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவீர்கள். உத்தியோகத்தில் கூட எதிர்பார்க்கும் நன்மைகள் உண்டு. பெண்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திருமண சுப பேச்சு காரியங்கள் தொடங்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் அடைய வேண்டிய லாபத்தை கண்டிப்பாக அடைந்தே தீர்வீர்கள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொருளாதார நிலை திருப்தி தரும்படியாக இருக்கும். எனினும் அவ்வப்போது திடீர் செலவுகள் வந்து போக இடம் உண்டு. இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.